க்ரீன் பீஸ் குருமா எங்கள் அம்மா செய்கிற மெத்தடில் செய்து காட்டியிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் ஆப்பங்குட்டுக்கு அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எப்போவும் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பட்டாணி கடலையை நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் குக்கரில் ஒரே விசில் வச்சு எடுக்கணும். குருமாக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, ஏலக்காய், மஞ்சள் தூள். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி போட்டுட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டினதை போட்டு சின்ன சின்னதாக வெட்டின இஞ்சி, பூண்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு இது நல்லா வேக வைக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமாட்டு வேக வச்ச பட்டாணி கடலையும் நல்லா பட்டு போல் அரைச்ச மசாலா, கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி, உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்த உடனே மல்லி இலையும் போட்டு நல்லா கொதித்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இது இடியப்பம், பூரி, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.